அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கியது செல்லாது, இரட்டை இலை சின்னம் கொடியை பயன்படுத்தலாம் என்று தற்பொழுது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் கூறியுள்ளார். சட்டத்திற்கு புறம்பாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் கொள்கைகளை மாற்றியதன் காரணமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் OPS அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறார். ஆனால் அதிமுகவின் தொண்டர்களின் அனுமதி என்று சட்ட திட்டங்களை மாற்ற முடியாது. ஒரு கட்சியில் உட்கட்சி விவரங்களை பற்றி வெளியே தெரியாதபடி பார்த்துக்கொள்வது அக்கட்சியின் பொறுப்பாகும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது சுயநலத்திற்காக கட்சியின் கொள்கைகளை மாற்றி அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியது மிகப்பெரிய ஒரு தவறு என்றும் தற்பொழுது நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. கடந்த வாரம் அதிமுகவின் பொதுக்குழு செல்லும் என்றும் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து OPS அவர்களை நீக்கியதும் அவரது ஆதரவாளர்களை நீக்கியதும் சட்டப்படி குற்றம் என்று தற்பொழுது நிரூபணமாகப்பட்டது. இது ஏற்கனவே தெரிந்ததுதான். ஏனென்றால் அதிமுக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கைப்பற்றப்படும் என்றும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று OPS அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்கள் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையமும் சரி நீதிமன்றமும் சரி கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் அதிமுகவில் நிகழக்கூடிய ஒற்றைத்தன்மையின் காரணமாக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்ற நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்களுக்கும் பணத்தை கொடுத்து கொண்டு தனக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று நினைத்து கொண்டார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அதிமுகவை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றால் மாவட்ட செயலாளர்கள் மிக முக்கியமாக இறங்கி வேலை செய்ய வேண்டும். ஆனால் அவர்கள் அனைவரும் OPS பக்கம் இருக்கிறார்கள். மேலும் தொகுதி பங்கீடிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக நிற்பதால் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியுள்ளார். நீதிமன்றம் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.